ஹாய் டாக்டர் பாப்பா. கேர்ள்ஸ், அங்க டான்ஸ் பிராக்டிஸ் நடக்குதுல்ல? போங்கம்மா, போங்க போங்க. எப்படி இருந்தது என் டச்? நைட்டு தூக்கம் போச்சா? இதுக்கு மேல என்கிட்ட வம்பு பண்ணனா உனக்கு தான் தூக்கம் இல்லாம. மிரட்டறியா? இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சைத்ரா, டாட்டர் ஆஃப் பத்ரகிரி. ராஜ், பெட்டிங் ராஜ், மேட்டர் ஆஃப் லவ். லவ் பண்றதுக்காக எதையும் செய்வோம். லவ்வா? எம்எல்ஏ தோத்து போயிடுவேன். ஐ டாக்டர்மா, ஜெயிக்கிறத தவிர தோல்விங்கிறத இல்லை என் ஜீன்ஸ்ல. என்ன போய்கிட்டே இருக்க? இன்னும் 5 நிமிஷம் என்கிட்ட பேசினா லவ் பண்ணிடுவியோன்னு பயமா? மிஸ்டர் பேட்ட, கலர்ஃபுல் ட்ரெஸ்க்கோ இல்ல 4 ஸ்டெப் பாடி கட்டிங் கொடுத்ததுக்கோ மெல்ட் ஆகி விழுற கேரக்டர்ல இருந்த சைத்ரா. உன் ஜீன்ல ஏதோ வெற்றி மட்டுமே இருக்குன்னு சொன்னல, செக் பண்ணிடலாம். நீ தம்முள்ள ஆளான்னு பாக்குறதுக்கு 3 டெஸ்ட் வைக்கிறேன். காதல் பரீட்சையா? எப்படி வேணாலும் வச்சுக்கோ. நோ ப்ராப்ளம். டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகும். குட். நாளைக்கு என் பர்த்டே. என் ஃபேமிலில எல்லாம் எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு போறோம். அங்க என் அப்பா, செக்யூரிட்டிஸ் எல்லாருக்கும் முன்னாடியும் நீ எனக்கு லவ் லெட்டர் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணு. அப்புறம் நான் யோசிக்கிறேன் உன்னை பத்தி. போட்டு தள்ளிடலான்னு அண்டர்வேர்ல்டு பிளான் எதுவும் இல்லையே. All is fair in love and war, right? அவ்வளோ இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு லெட்டர் கொடுக்கறேன். உன் லவ் புக்ல முதல் பக்கத்தை திறந்து வைக்கிறேன். நாளைக்கு மீட் பண்ணலாம், ஓகே? But on one condition. என் பக்கத்து ஆளுங்களை நீ அடிச்சாலும் அவங்க ஒன்னு அடிச்சாலும் நீ தோத்து போனதா அர்த்தம். பக்கா ஃபிட்டிங். ஓகே ரைட். நாளைக்கு பார்க்கலாம். I wish you very bad luck. Bye. பத்ரகிரி, யார் ராணி? அங்க வந்து சொல்லட்டுமா? இங்க இருந்து சொன்னாலே போதும். ஏய், அவனை இங்க அனுப்பு. என்னையா பத்ரகிரி, இந்த செக்யூரிட்டிஸ் என்ன, ரவுடிஸ் என்ன, கன்ஸ் என்ன, கத்தி என்ன, வெளியே வரதுக்கு அவ்வளவு பயம்? டேய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? தெரியுமே, பத்ரகிரி. அது என்னையா, உனக்கு எந்த பேரும் கிடைக்கலையா? ஊர் பேரை வச்சிருக்க? மாத்திக்கோ. உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். ஏய், அண்ணா கன்னடு எடுத்துட்டாங்களா? எவன்டா? ராஜ், பெட்டிங் ராஜ். ரேஸ்னா மஜா, ரிஸ்க்னா ராஜ். அங்கிள், இந்த பொண்ணை எப்ப சந்திச்சேன், எங்க சந்திச்சேன், எப்படி ஃபிளாட் ஆன? ஃபிளாட் ஆயிட்டேன். நான் சுத்தி வளைக்கல, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வரேன். உங்க எல்லார் முன்னாடி உங்க பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண. பேபி, பால்ல ஜவ்வரிசி சேர்ந்தா பாயசம் சொல்லுவாங்க. உன்ன மாதிரி பொண்ணு லவ்வரா கிடைச்சா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ஐ லவ் யூ. அடடா, வாட் எ எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். பார்பேரியஸ் அட்ரோஷியஸ். சாரி சார், இது வந்து தம் இருந்தா தூள் கலப்பு அப்படிங்கிற ஒரு டிவி ரியாலிட்டி ஷோ சார். டிவில வந்திருக்கு டாடி, நான் பார்த்தேன். சார் செலிபிரிட்டிக்கு ஷாக் கொடுக்குற ப்ரோகிராம் சார். சண்டே டிவில வருது சார். We are extremely சூப்பரா sorry பண்ணீங்க madam. Sorry. இந்த ப்ரோகிராம்ல நீங்க ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கெல்ச்சதுக்கு சர்ஃபெக்ட் சார். ஆல் கிளாப். ஏய் நில்றா. இந்த ப்ரோகிராம்க்கு டைரக்டர் யார்? ஆஸ்கார் அவார்ட் வின்னர் எங்க குரு. வாங்க ஆக்சன் பே. கான்செப்ட் கன்சீவ்ட் அண்ட் டைரக்டட் பை இயக்குனர் ராட்சசன் புண்ணியகோட்டி. இந்த சர்ஃபெக்ஸ்ல போட்டு இவனை தொலைங்கடா. அப்பா, என்னடா முக்காடு போட்டு முக்கி நிக்கிற? சர்ஃபெக்ஸ்ல போட்டு நானே காலை வச்சு வழிக்கு குப்புற விழுந்துட்டேன். உன் ரேஞ்சுக்கு என் தங்கச்சிக்கு புடவை துவைச்சு கொடுத்துட்டு கௌரவமா இருக்கலாம் இல்லையா? உன் தங்கச்சி புடவையை நான் துவைக்கிறேன். உன் தங்கச்சி கட்டி இருக்கிறது புடவையா தம்பி? சர்க்கஸ் கூட ஐயா, அதை துவைக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லையா. எங்க பிராக்டிஸ் டைம் ஆச்சு. குட் காஃபி. தேங்க்ஸ். கோ.
ஹாய் சேத்து, நேத்து நம்ம பண்ண சீன் எப்படி இருந்துச்சு? கேவலமா இருந்துச்சு. கேவலமாவா? ஏமாத்திட்ட. நான் உனக்கு தம் இருக்கான்னு காட்ட சொன்னேன். தம் இருந்தா தூள் பண்ணுன்ற ப்ரோக்ராம காட்ட சொல்லல. தில்லா செஞ்சல. நீ கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண, நான் காமன் சென்ஸ் அப்ளை பண்ண. அது ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். யார் வேணாலும் செய்வாங்க. ஒத்துக்க மாட்டாளுங்களே. ஓகே, ரெண்டாவது டெஸ்ட். உன் வீட்டுக்கே வந்து உனக்கு ஃப்ளார் கொடுக்குறேன். வீட்டுக்கு வருவியா? நடு ஹாலுக்கே வர. 4 ஃப்ளோர், 8 ஹால்ஸ், 20 பெட்ரூம்ஸ், 200 செக்யூரிட்டி, கத்தி வச்சிருப்பாங்க, கன்ஸும் இருக்கும். இவங்களெல்லாம் மீறி நீ ஹாலுக்குள்ள வந்து எனக்கு பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவியா? பண்ணுவேன். திருட மாதிரி செவரேகிரி குதிச்சல்ல, தொற மாதிரி கேட்ட பேத்துக்கிட்டு வருவேன். சிறுத்தையாட்டம் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு வருவேன். அடிக்கல, நீ யார் வேணாலும் அடிக்கல. ஆனா ஒரு அடி கூட உன் மேல விழக்கூடாது. வெட்டிங் அதிருது. என் உடம்பு மேல ஒரு அடி பட்டாலும், ஒரு டிராப் பிளட் கீழே விழுந்தாலும் இந்த லவ் மேட்டரை இங்கே ஸ்டாப் பண்ணிடுறேன். Will see? You will see. முன்ன ரியாலிட்டி ஷோ பார்த்த, டுமாரோ ரியல் ஷோ பார்ப்பேன். Again, I wish you very bad luck. Thank you. நீயா மறுபடியும் என்ன ஷோ காட்டுறதுக்காக இங்க வந்திருக்க? இன்னைக்கு ரியல் ஷோ காட்டலான்னு வந்தேன். ரியலா? என் ஸ்வீட் ஹார்ட், என் தில் கி தடுக்கன், என் உயிருக்கு பூ கொடுக்கலான்னு வந்தேன். சரி, உன் பேர் அட்ரஸ் எல்லாம் சொல்லு. கன்னு சன் ஆஃப் வின். டைம் வேஸ்ட் பண்ணாம அப்படியே ஓரம் கட்டிக்கோ. என் டார்லிங்க்கு பூ கொடுத்துட்டு வந்தேன். நீ ஒரு அடி முன்னாடி விட பார்க்கலாம். ஏய், உனக்கு ஒரு பம்பர் ஆஃபர் கொடுக்குறேன். ஒரு அடி என்ன நிறுத்தி பாரு. எங்க என் அடி நிக்குதோ அங்க இருந்து நான் திரும்பி போயிடுறேன். ஏய், நீ பேச்சு மாறாத சுத்த வீரனா இருந்தா முன்னாடி விட பார்க்கலாம். சவால்டா, காலை வச்சு பாரு. நான் ஜோக்கா சொன்ன இந்த சிரிக்காம என்னடா? பனைமரம் மாதிரி உயரம், பரங்கி மலை மாதிரி ஆம்ஸ், திருநெல்வேலி தம்மு, கும்பகோணம் கட்ஸ், கோயம்புத்தூர் கட்ஸ், இவ்வளவையும் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் கன் எடுத்தா நீ பக்கா பயந்தாங்கோலின்னு அர்த்தம். நான் உன்னை விட பவர்ஃபுல்னு அர்த்தம். இல்ல இல்ல, கணப்போடு. அண்ணா அவசரப்படாதே, நம்ம டைம் நல்லா இல்ல. எனக்கு இல்லடி, உனக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். போடு. அவன் உள்ள போனா கூட பரவாயில்ல, அந்த ரோசா பூ மட்டும் உள்ள போக கூடாது. அந்த பூவை புடிங்கடா. राज, बेटिंग राज, रेस ना मजा, रिस्क ना राजा.
ஏய் சக்தி, அண்ணா என்னடா இது? எவன்டா இப்படி பண்ணா? அந்த டிவி காரன் எங்களுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அம்மாக்கு பூ கொடுத்துட்டு போயிட்டானா? அவன் பூ குடுக்கறதுக்கு நீ என்ன பதில் பண்ணியா? சச்சா அவங்கிட்ட இருந்து பூவை புடுங்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அவன் இப்படி ஓங்கி இப்படி ட்ரை பண்ணானா? கரெக்ட், நான் இப்படிதான் அடிச்சான். Okay then. See you girls. Bye. See you tomorrow. டக்குன்னு இவ்வளவு ஈஸியா நீ இப்படி என்கிட்ட விடுவேன்னு நினைக்கிறேன். லெட்டர் ஆச்சு, ஃப்ளவர் ஆச்சு, லவ் என் பக்கத்துல வந்தாச்சு. தில்லால் அங்கடியா லெட்டர் கொடுக்கறது, எங்க அப்பா வீட்ல எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து பூ கொடுக்கறது டச் ஆகல. அச்சா, ஒரு தடவை லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கோ. உனக்கு கொழுப்பு குறைச்சல, கட்டிங் கலக்கல. இந்த தடவை நான் உன்கிட்ட வரல, ஒன்னதான் என் கூட கூட்டிட்டு போறேன். 1 or 2 hours இல்ல, ஒரு நாள் முழுக்க கூட்டிட்டு போறேன். உன் வாழ்க்கையில இருந்து ஒரு நாளை எடுத்து உனக்கு ஞாபகமா கொடுக்குறேன். இம்பாசிபிள். வெளிய பார்த்தல செக்யூரிட்டி டபுள் ஆயிடுச்சு. ஹலோ டாக்டர் பாப்பா, ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு நினைச்சிட்டா பந்தோபஸ்து ஜாஸ்தி ஆனாலும் துப்பாக்கி ஜாஸ்தி ஆனாலும் பயப்படுற கேரக்டர் நான் இல்ல. உன் செக்யூரிட்டிக்கு நடுவுலயே உன்னை தூக்கிட்டு போறேன். எல்லாரும் பார்க்கும் போதே யாருக்கும் எந்த விதமான டவுட்டும் வராம திரும்ப உன் வீட்லயே உன்னை டிராப் பண்றேன். இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லவ் ட்ராக். இந்த வாட்டி யார் வேணாலும் ஒன்னு அடிக்கலாம், நீ யார வேணாலும் அடிக்கலாம். ஆனா அதுக்கப்புறமும் நீ உயிரோட இருந்தா யோசிக்கிறேன். ஐயோ என் செல்ல பான்ஸ் பவுடர் டப்பா, ஐ லவ் யூ சொல்ல இப்ப இருந்தே ரெடியா இரு. ஐ விஷ் யூ a very good luck. ஏய் சக்தி அண்ணா, ஷாப்பிங்க்கு வந்தான், வீட்டுக்குள்ள வந்தான், திரும்பவும் எங்க இருந்து வேணாலும் வருவான், எப்படி வேணாலும் வருவான். உதவாங்காதீங்க, உஷாரா இருங்க. அந்த கண்ணாடியை கழட்டு. நீ தூங்குறியா முழிச்சிட்டு இருக்கியானே தெரியல. உன்னால ஏன் இமேஜ் போச்சியா? Bye daddy. பாய் மாச்சலம். என்ன கூட்டம்? கூட்டம் இல்லனா கும்மி அடிக்கிறாங்க. நீ போ. ஏய் நம்ம கார்ல எங்க? ஏய் ஒன்னதான் நம்ம செக்யூரிட்டில எங்க? எனக்கு என்ன தெரியும் மேடம்? நீயா? நீ எப்படிங்க வந்த? ரகல யூத் ரகல ஜோரே இதில் மோதி பாஸ்தா மூஞ்சிகள் தாண்டாரு என்ன தாண்டி மேல போக யாரு? எஸ் மேடம். நீங்க மை பிரதர் ஏகே பார் மை செல்ஃப் ஆசீர்வாதம். ஹி இஸ் மை ட்ரான்ஸ்லேட்டர். எங்க கார்ல நீங்க எப்படிடா? இல்ல ரேனா, எங்க கார்ல தான் நாங்க இருந்தோம். வேணா நம்பர் பிளேட் பாத்துக்கோ. பிரார்த்தனைக்கு போகும்போது கருங்குரங்கு மாதிரி கண்ணாபண்ணான்னு கேள்வி கேக்குறியே, எதுக்கு மகனே? உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கே. நாம் எல்லோரும் தேவனுடைய குழந்தைகள் மை சன். ஆஹா, எதுக்காக இப்படி எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன் மகனே? இந்த ஃபாதர் பின்னாடி ஃபார்ச்சுனர் கார் எடுத்துட்டு சுத்துறதை விட்டுட்டு உங்க மேடத்தை கண்டுபிடிக்கிற வழியா பாரு. எங்கடா போயிருப்பா? தெரியலங்கண்ணா. என் கண்ணு முன்னாடி தானடா கார்ல ஏறா. என் கண்ணு முன்னாடி தானே கார் வந்துச்சு. எல்லா இடத்துலயும் தேடுங்கடா. டேய் வண்டி எடுங்கடா.